Hi friends, welcome to Ruba Garden. நம்ம நந்தவனம் ஸ்டார்ட் பண்ணுறதோட 8வது நாள் வீடியோஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு 15 டேஸாக வந்து வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ண முடியல. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்டனில் வந்து ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டு காலில் இன்ஜுரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் கார்டனுக்கு வந்து ரெகுலராக வர முடியல. சின்ன சின்ன வேலைகள் தான் கார்டன்லேயும் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ இனிமேல் கார்டனோடைய அப்டேட் வந்துட்டு உங்களுக்கு ரெகுலராகவே வரும். ஸோ நம்மளோட சேனலை வந்துட்டு கண்டினியூஸாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி கார்டனில் என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மரக்கன்னெல்லாம் வச்சு ஒரு 20 to 25 டேஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து அதெல்லாம் வந்து ப்ரூன் பண்ணி விட்டுடலாம், கவாத்து பண்ணி விட்டுடலாம். ஏன்னா வந்துட்டு இந்த கிராஃப்டட் ஏரியாவுக்கு கீழே இருந்தே வந்துட்டு புது புது குருத்துகள்லாம் வந்துட்டு முளைச்சி வருது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பிளான்ட்டை வந்து டேமேஜ் பண்ணுன்றதுக்காக நான் அதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி கட் பண்ணி விட்டுடலான்ட்டு வந்தேன். நம்ம தரையில் வச்சுருந்தோம் இல்லையா வாடாமல்லிலாம், அதெல்லாம் சூப்பராக வந்துருச்சுங்க. ஸோ பாருங்கள், இந்த கலரே ரொம்ப சூப்பராக இருக்குது. பீச்சி பிங்க் இது. ஃபஸ்ட் ரோலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு மரம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள். இது வந்து ஒரு 7-8 வருஷமாக நம்ம க்ரோ பேக்லேயே வச்சுருந்தோம். ஸோ அதனால் ப்ராப்பராக வந்து நான் கீழே இருந்தெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுறதில்ல. ஸோ இப்போ தரையில் வைக்கும்போது நம்ம கொஞ்சம் வந்துட்டு அடியில் வந்து கிளைகள்லாம் இல்லாமல் ஒரு 2 அடி 3 அடிக்கு மேலே வந்து கிளைகள்லாம் போச்சுன்னா நல்லாயிருக்குன்றதுக்காக அடியில் இருந்த கிளைகள்லாம் வந்துட்டு ஃபுல்லுமே வந்து கட் பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. எல்லா மர கலைகள்லேயும் இருக்கக்கூடிய தேவையில்லாத பிரான்ச்சஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கிராஃப்டட் ஏரியாவுக்கு கீழே இருந்து வரக்கூடிய புது துளிர்கள் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி முடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி எந்த செடிகளுக்கு கவாத்து பண்ணி விட்டாலும் அன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும், நல்லா அந்த தரையை வந்து லூஸ் பண்ணி நல்லா கொத்தி விட்டுட்டு உரம்லாம் வந்து போட்டுட்டு நல்லா தண்ணி பாய்ச்சி விட்டோன்னா நல்லா வந்து ஒரு 15 டேஸ்லேயே பிளான்ட் நல்ல புஷ்ஷியாக நல்ல ஹெல்த்தியாக வந்துடும். இன்றைக்கி நம்ம கார்டனில் இந்த வேலைகள் தான் நடந்தது. உங்களுடைய தோட்டத்தில் என்ன மாதிரியான வேலைகள்லாம் போகுதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.